கதிர் ரூமில் இருக்காரு. ராஜி வராங்க. வந்த உடனே அங்கே இருக்க ட்ரெஸ் எல்லாமே எடுத்து பேக்கில் வைக்கிறாங்க. வைக்கும் போது அப்படியே கதிர் பார்க்குறாரு. இந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ்ஸு தராரு. இந்த ட்ரெஸ்ஸை போட்டு நீ எக்ஸாம் எழுது, நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி கூடுன்னு ராஜி வாங்கிக்கிறாங்க. நீ தான் என் கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுக்கிற? உன் மனசில் என்ன நினச்சிருக்க? எதுவுமே என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரே ஒரு வாட்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ ராஜி ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறாரு. சரி நான் எங்கள் அப்பாவை பார்த்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. அங்கேருந்து போகிறாங்க. போனோடனே வீட்டில் எல்லாருமே இருக்காங்க. வாமா உள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கூப்பிடுறாங்க. அதே மாதிரி எல்லாருமே அங்கே தான் சக்திவேல் எல்லாருமே இருக்காங்க. ஆனால் சக்திவேலுக்கு அப்படியே கோபமாக வருது. அப்படியே முறைச்சி பார்க்குறாரு. எப்படி இருக்கீங்க சித்தப்பா, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ராஜி கேட்குறாங்க. அப்பா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே தான் இருக்காரு, இருமா நான் போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு போயிட்டு கூட்டிகிட்டு வராங்க. ராஜியோட அம்மா அப்பா 2 பேருமே வராங்க. வந்த உடனே அப்பா எப்படிப்பா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்குறாங்க. அம்மாவையும் கேட்குறாங்க. நான் நல்லா இருக்கேன் ராஜி, நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், நான் போய் எக்ஸாம் எழுத போகிறேன், அதனால் உங்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. அதே மாதிரி அம்மா அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. நீ நல்லா இருப்ப, நல்லா எக்ஸாம் எழுது. இங்கே பாரு, ஒரு வாட்டி எக்ஸாம் எழுதிட்டு அதுக்கு அந்த ஆன்சர் கரெக்டாக இருக்கான்னு மறுபடியும் ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு வா அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே அங்கே கோமதி மீனா எல்லாருமே சேர்ந்து இருக்காங்க. நான் சரி அக்கா, நம்ம 2 பேரும் போகலாம். ஆமாம் நீங்கள் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கிட்ட கேட்குறாங்க. நான் எதுக்குடி சென்னைக்கு வரணும், நான் அங்கே வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னத்தை இப்படி பேசிட்டீங்க? சென்னையில் சுற்றி பார்க்க எவ்வளோ இடம் இருக்குது தெரியுமா, ஜாலியாக இருக்கும். இங்கே பாருங்கள், சும்மா இவங்களுக்கு சமையல் பண்ணி போட்டுட்ருக்கேன், துணி துவைச்சி போட்டுட்ருக்கேன், இவங்கள நான் பார்த்துக்கணும், அப்படியே காலம் போயிடும் அத்தை. ஆனால் நீங்கள் அப்படிலாம் இருக்காதீங்க, நான் சொல்கிறத தயவு செய்து கேளுங்க, நீங்கள் வாங்க சென்னைக்கு, நம்ம 3 பேர் சேர்ந்து ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறீங்க? சரி நான் வரேன், நான் போயிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு வரேன் அப்படின்னு கோமதி அங்கேருந்து அப்படியே போகிறாங்க. என்ன அம்மா என்ன கூப்பிடணும்னு தோணலை பற்றியா, அம்மா மட்டும் போகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு அரசி சொல்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா ராஜி 2 பேருமே சிரிக்கிறாங்க. அங்கேருந்து கோமதி போகிறாங்க. பாண்டியன் கிட்ட சொல்கிறாங்க. என்னங்க நானும் சென்னை போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் போறியான்னு கேட்டதுக்கு போக மாட்டேன்னு சொன்னேன், இப்போ மட்டும் போகிறேன் அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு. இல்லைங்க எனக்கு இப்போ தான் யோசனையாக இருக்குது, நானும் போயிட்டு வரேன் சரியா. மீனா ராஜி 2 பேரும் அவங்க வேலைக்காக போகிறாங்க, நான் போயிட்டு அவங்களோட போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி போயிட்டு வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ சந்தோஷமாக இருந்தால் அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷத்தோட பாண்டியன் சொல்கிறாரு. கோமதியும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அப்போது மீனா சொல்கிறாங்க. அத்தை உங்களுக்கு ஒன்று தெரியுமா, எனக்கு ஆஃபீஸ் எல்லாமே சீக்கிரமாக முடிஞ்சிடும். அதே மாதிரி ராஜியும் வந்துட்டு எக்ஸாம் எழுதிட்டு சீக்கிரமாக வந்துடுவா. நம்ம 3 பேரும் சேர்ந்து சென்னையில் இருக்க பீச்சு எல்லா இடத்துக்கும் உங்களை நான் கூட்டிகிட்டு போகிறேன், உங்களை நான் ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அப்படியே அடி, சரி சரி நானும் வரேன் சரியா.